Hello friends, welcome to Eisenberg Trading Community. Hi friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் யூடியூப் வீடியோஸில். ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். அந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரி எடுத்து இப்போ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் லீவிங் இந்தியா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வீக்ஸ் பேக் கொடுத்துருந்தேன். நான் என்ட்ரி எடுத்தேன் இப்போ இல்லை, இப்போ மார்க்கெட் கண்டிஷன் கொஞ்சம் டவுனில் இருக்கிறதுனால டவுன் ஆயிருக்கு. நோ இஷ்யூ. பட் இன்னும் அந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே தான் இருக்கு. இந்த ஹைக்கு மேலேயே தான் இருக்கு. ஸோ இங்கே கொஞ்ச நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு தான், இங்கே பாருங்க டே டைம் ஃப்ரேமில் கொஞ்ச நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு தான் மறுபடியும் மேலே போகும். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் எப்படிலாம் மூவ்மெண்ட் இருக்கு, நெக்ஸ்ட் எப்படி மூவ் ஆகுன்றதை நான் ஷேர் சொல்றேன் உங்களுக்கு. இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். எனக்கு தெரிஞ்ச இந்த மேங்களூர் ரிஃபைனரி மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் அந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,91,000. மோஸ்ட்லி எல்லா குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா 100 தான், 150 இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நான் எடுப்பேன். ரிஸ்க் கம்மியாக தான் எடுப்பேன். ஆக்சுவலாக என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்லேருந்து 3.14%. எனக்கு 1 வீக் தான் ஆகுது இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் என்ட்ரி எடுத்து. ஒன் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4,272 கிட்ட ஏறுது. ஆக்சுவலாக 1.4% தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூலேருந்து 1.4% தான். ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1% இல்லைன்னா ஒரு 3,000 கிட்ட நம்ம நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்போ இதில் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸு, ஜேடெக் இந்தியா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நாட்கோ ஃபார்மருக்கு பாருங்கள் 7% கொடுத்துருக்கு. ஆப்டிமஸ் இன்ஃப்ராகாம் பார்த்தீங்கன்னா 13% கொடுத்துருக்கு. ஷில்பா மெட்கர் வந்து 4% கொடுத்துருக்கு. இதில் இந்தியா சிமெண்ட்ஸும் 1.66% கொடுத்துருக்கு. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 எடுத்ததில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாக்ல 5 ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஒரு 3 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்ல இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இது போக போக கிரீனுக்கு மாறும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ இந்த ரெட்ல இருக்க ஸ்டாக்ஸை ஃபர்ஸ்ட் சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் ரெட்ல இருக்கு, இது மேலே போகுமா இல்லை ஃபர்தரா டவுன் ஆகுமான்றது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெட்டக் இந்தியா. ஒரு நிமிஷம். ஜெட்டக் இந்தியா ஆக்சுவலாக இதான் ஜெட்டக் இந்தியா. இந்த ஸ்டாக்ஸ் என்ட்ரி இங்கே மேலே எடுத்தேன். ஒரு 15% கிட்ட டவுன் ஆயிருக்கு. டேல்ல காமிக்கிறேன். 15% டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ஏன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழேயுமே வந்துருச்சு. பட் ஆனால் நான் ஏன் இதை வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில டைம்ல என்ன பண்ணணும்னா ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட்டு பாருங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் இங்கிருந்தே ரிவர்ஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா திருப்பி இங்கே வரலாம். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸு ஆக்சுவலாக சேஃபர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நான் அக்ரெசிவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். 174 இன்னொரு 6 பாயிண்ட்ஸ் கிட்ட 6 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கிருந்து அடிச்சுட்டு கூட மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் கண்டிஷன்லாம் டவுன்ல இருக்கிறதுனால, நிஃப்டிலாம் கொஞ்சம் டவுன்ல இருக்கிறதுனால இது இதாகும். ஆக்சுவலா இந்த நல்ல ரேலிக்கு அப்படியே இறங்கியிருக்கு. இங்கிருந்து இங்க இந்த வீக் பார்ப்பேன். இந்த வீக் க்ளோசிங், வீக்லி க்ளோசிங். ஆக்சுவலா இங்க வீக்லி க்ளோசிங் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடுவேன். அப்படி இல்லைன்னா மேலே வச்சுட்டாங்கன்னா இங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டவுன் இருக்கு பாத்தீங்கன்னா ரீகோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலா ரீகோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட். நம்ம மந்த்லியில பாக்குற மாதிரி மல்டி இயர் பிரேக் அவுட்ன்றது. ஆக்சுவலா இது இந்த ரேஞ்ச் ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருந்து அந்த ரேஞ்சை வந்து நல்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆயிட்டு இப்போ என்னன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. கன்சல்டேஷன் இருக்கு. ஆக்சுவலா 1 2 3 4 5 மந்த்ஸ் ஒரு கன்சல்டேஷன் இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாக்ஸ் 147 அக்ரெசிவா இந்த கேண்டில் மாதிரி, இந்த கிரீன் கேண்டில் மாதிரி இங்கே பிரேக் ஆச்சுன்னா நல்லா மேலே போகும்.
ஸோ இப்போ கன்சல்டேஸ் ஆகுறதுனால என்னன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ என்னன்னா இப்படி போயிட்டு இப்படியே போயிட்டு அப்புறம் தான் அப்படி மேலே ஆகும், மேலே போகும். ஆனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் எடுக்கணும்னா மெயினாக பேஷன்ஸ் தான் இருக்கணும். பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அல்டிமேட்டாக ஒரு ப்ராஃபிட்டை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ இந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் கீழே வரும். இப்போ என்கிட்ட ஏதாவது அமௌண்ட் எதுனா மறுபடியும் இங்கே இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் பண்ணுவேன். ஆவரேஜ் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ அங்கேருந்து மறுபடியும் ரேலி ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டாக்கு வெல்ஸ்பன் லிவிங் இந்தியா. ஆக்சுவலாக எந்த ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இல்லை பிரேக் அவுட்டு மறுபடியும் ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு கீழே இறங்கியிருக்கு. இப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன் கீழே தான் 168 கிட்ட தான். இப்போ மந்த்லியில் பாருங்க, ஆக்சுவலாக இது ஒரு ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைனில் ஆல்ரெடி 2021 பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அப்போனா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது இந்த ரேஞ்சு. நான் இப்போ ஏன் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் பாருங்க மந்த்லி பிரேக் அவுட். இப்போ நெக்ஸ்ட் மந்த்தே கூட மறுபடியும் கீழே வரலாம். ஆனால் நான் ஏன் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி எடுத்தேன்னா இந்த ஹையும் பிரேக் ஆயிருக்கு, இந்த ஹரிசாண்டல் லைனும் பிரேக் ஆயிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இதுக்கு மேலே தான் போகும் அப்படின்றது. ஸோ மறுபடியும் இப்போ பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ரீட்ரேஸ் ஆயிருக்கு. டே டைம் ஃப்ரேமில் பாருங்க. இப்போ பாருங்களேன், ஆக்சுவலாக பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே ஆகிட்டு இப்படி கன்சாலிடேட் ஆகும். இப்போ நீங்க இப்போ என்ட்ரி எடுக்கணும். இப்போ இதில் என்ட்ரி எடுக்கணும்னா ஒன்று இந்த லோவில் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் கம்மியாக வைங்க. இப்போ இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, அப்படி இல்லை சேஃபாக என்ட்ரி எடுக்கணும்னா இந்த ஹை 191 இந்த ஹையை பிரேக் ஆயிடுச்சு, நல்ல ஒரு பெரிய கேண்டில் இங்கே இப்படி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்படி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதெல்லாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க. ஒன்று லோவில் என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சேஃபாக அப்ளை பண்ணணும்னா அந்த ஹையை பிரேக் ஆனால் என்ட்ரி எடுங்க. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ். இந்தியா சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் பிரேக் அவுட். ஆக்சுவலாக பாருங்க, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது, இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் போகிறப்ப நான் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் நான் ஏன் இந்த ட்ரெண்ட் லைன்னா ஒரு சில டைம்ல என்ன பண்ணும், இப்படி பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் அடிச்சு மறுபடியும் கீழே வந்துடும். ஸோ அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிரும். நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா நல்ல ஒரு எல்லா சைடும் எல்லா ஆங்கிள் இருந்து பார்த்து அந்த கன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும். ஸோ இந்த இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ட்ரி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் பாருங்க. ஒரு செகண்ட். ஆக்சுவலா நல்ல நல்ல மூவ்மெண்ட் இங்க இருந்து பாருங்க, நல்ல ஒரு மூவ்மெண்ட். இப்போ இங்க கன்சாலிடேட் ஆகுது. இங்க கொஞ்ச நாள் கன்சாலிடேட் ஆயிட்டு மறுபடியும் ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்ல நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஈஸியா புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேங்களூர் ரிஃபைனரி தனியா உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போடுறேன். நாட்கோ ஃபார்மா. நாட்கோ ஃபார்மா பாருங்களேன். ஆக்சுவலா நான் இங்க பிரேக் அவுட்னு சொல்லிட்டு 1350 கிட்ட சம்திங்ல கொடுத்துருந்தேன். நல்லா பாருங்க, இந்த இந்த வாரம் ரீடெஸ்ட் ஆயிட்டு ஆக்சுவலா கீழே பாருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு 1289 கிட்ட வந்து நல்லா பாருங்க, ஒரு 200 பாயிண்ட்ஸ் நல்ல மூவ்மெண்ட். இது இன்னும் ஃபர்தரா நல்லா மூவ் ஆகும். நல்ல பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. இது வேணா நீங்க கன்சிடர் பண்ணுங்க, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷில்பா மெட்கேர். ஆக்சுவலா ஷில்பா மெட்கேர் நல்ல ஒரு மூவ்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்கு இந்த ஷில்பா மெட்கேர். ஸோ நீங்க இப்ப வேணா நீங்க இதுக்கு மேல என்ட்ரி எடுக்கணும்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா 730 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா திருப்பியும் உங்க ஆக்சுவலா இது எப்படி எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னா இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஒரு சேனல்ல ஒரு ரேஞ்சிலே மூவ் ஆகுது. இந்த இந்த லோல வந்தீங்கன்னா என்ட்ரி எடுங்க, அப்படி இல்லைன்னா இங்க பிரேக் ஆன என்ட்ரி எடுங்க. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இந்த லோல வந்து என்ட்ரி எடுத்துங்க, அப்படி இல்லைன்னா இந்த பிரேக் ஆன என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லை இந்த லோவை பிரேக் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் இந்த லோல வந்து என்ட்ரி எடுங்க. ஆக்சுவலா வராது, அவ்வளவு சீக்கிரம் இந்த ஸ்டாக்ஸ் வராது. நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா பாருங்க, ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங்ல நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா மார்க்கெட் இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் நல்லா மேல போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிமஸ் இன்ஃப்ராகாம்னு. ஆக்சுவலா பாருங்க, இதுதான் ஃபென்டாஸ்டிக் பிரேக் அவுட்.
இந்த ஸ்டாக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கப் வித் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. கப் வித் ஹேண்டில்னா அது ஒரு ப்ரைஸ் செக்ஷன்ல சொல்லுவாங்க. இது ஒரு டீ கப் மாதிரி இருக்குங்களா, இது பாருங்க ஹேண்டில் மாதிரி இருக்கா, இதுதான் கப் வித் ஹேண்டில். இதோட டார்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட டார்கெட் கிட்ட வந்துருச்சு, 550 இந்த ரேஞ்சு. ஆனா இந்த ஸ்டாக்கு 550 இல்லை, இன்னும் நல்லாவே போகும். நல்ல அல்டிமேட் பையிங் ப்ரெஷர் இருக்கு பாருங்க. வீக்லியில பாருங்க, ஒரு செல்லிங் அந்த ஒரு வீக்கோ இல்லை ஒரு ரெட் கேண்டில் எதுவுமே இல்லை, ஃபுல்லா பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. டேல காமிக்கிறேன், நல்லா பாருங்க, ஃபுல் ஆல் டைம் ஹைல வச்சிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 600 கன்ஃபார்மா அந்த ஸ்டாக்ஸ் போகும். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான். இது எல்லா ஸ்டாக்கும் நான் சொல்லிட்டேன். மேங்களூர் ரிஃபைனே தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தீங்கன்னா மார்க்கெட்டு என்னதான் நம்ம டவுன் ஆனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ பாருங்களேன், நான் ஆக்சுவலாக நான் நிஃப்டியோட சார்ட் காமிக்கிறேன். மார்க்கெட் எவ்வளோ டவுன் ஆயிருக்கு, பட் நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்குன்றத நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலா நான் என்ட்ரி எடுத்தது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த நாள் நினைக்கிறேன். இந்த சைடில் என்ட்ரி எடுத்தேன். திருப்பி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன், நிஃப்டி டவுன் ஆகி இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எவ்வளோ எவ்வளோ டவுன் ஆகிருக்குன்னா 800 பாயிண்ட்ஸ், 3.5% கிட்ட டவுன் ஆயிருக்கு. ஆனால் இவ்வளோ இப்படி டவுன் ஆகியுமே நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டோம்னா அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுக்கு தனியாக யூனிக்காக அது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ ஓகே, உங்களுக்கு நான் இப்போ வெறும் ஸ்டாக்ஸ் மட்டும் சும்மா யூடியூப்ல போட்டுட்டு இது பிரேக் அவுட்டு, இது இங்கே வாங்குங்க இங்கே செல் பண்ணுங்கன்னு சொல்லாமல் பாருங்க, இதில் நானும் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நான் இந்த ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் நான் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஸ்டாக்ஸ் கிட்ட அனலைசிஸ் பண்ணி அதிலிருந்து கம்மி பண்ணி அதிலிருந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் சூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்களே இதே மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்து நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.